தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கள்ளக்குறிச்சி எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி எஸ்பி சமய் சிங் மீனா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி ஆட்சியர் ஸ்ரவன்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த அந்த சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை 9 பேர் பலியாகி இருப்பதாக அதிர்ச்சியான தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கின்றது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியினுடைய எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் காவல்துறை மெத்தனமாக இருந்ததாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் பல்வேறு அரசியல் கட்சியினரும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக செயல்பட்டு வந்த சமய் சிங் மீனா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பதிலாக புதிய எஸ்பி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசு உடனடியாக ஒரு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தொடர்ந்து காவல்துறையினர் மெத்தன போக்காக செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் காவல்துறை மீது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த சமய் சிங் மீனா தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக ரஜத் சதுர்வேதி கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக, அதாவது எஸ்பியாக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்த ஷர்வன்குமார், திரையில் பார்க்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் ஜடாவத், அவர் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார். டிரான்ஸ்பர்ல அவரை வேற டிஸ்ட்ரிக்ட் மாற்றுறதாக தெரிவிச்சிருக்காங்க. வேறு பணிக்கு மாற்றப்படுகின்றார். அதற்கு பதிலாக அந்த இடத்தில், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய கலெக்டராக பிரசாந்த் நியமிக்கப்படுவதாகவும் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இனி பிரசாந்த் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை 9 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக தனி மருத்துவ குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய முக்கிய அதிகாரிகளாக இருந்த கலெக்டர் மற்றும் எஸ்பி தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாவட்ட கலெக்டர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு புது கலெக்டர் அந்த இடத்திற்கு பிரசாந்த் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மாவட்ட எஸ்பி தற்போது அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக ரஜத் சதுர்வேதி என்ற புது எஸ்பி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு மேலும் சில விளக்கங்களும் கொடுத்திருக்கின்றது. அதில் திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் பாண்டி செல்வி, திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் பாரதி மற்றும் அப்பகுதி காவல் நிலைய ஆய்வாளர் ஆனந்தன் மற்றும் சிவசந்திரன், உதவி ஆய்வாளர் காவல் நிலைய எழுத்தாளர் பாஸ்கரன், சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மாவட்ட எஸ்பி மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட காவல்துறை, அந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் இருந்த காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும், எஸ்பி, இன்ஸ்பெக்டர், எழுத்தாளர் உள்ளிட்ட அந்த காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இவ்வழக்கினை தீர விசாரிக்கவும் தக்க மேல் நடவடிக்கையாகவும் உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க ஆணையிட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுவதாகவும் இது உரிய முறையிலே விசாரணை நடத்தப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த பேர சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாபுரம் என்ற பகுதியை சேர்ந்த 26 நபர்கள் வாந்தி, வயிற்று வலி, வயிற்றெரிச்சல் போன்ற உபாதைகளுடன் இருப்பதாக தெரிவித்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய அந்த அறிக்கையிலே தெரிவித்திருந்தார். இந்த நிலையிலே
அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதிலே அவர்கள் பாக்கெட் சாராயம் அருந்தி இருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. அவர்களில் பிரவீன்குமார் 26 வயது இருக்கக்கூடியவர்கள். அவர் நேற்று அதிகாலை 3 மணி அளவில் வயிற்று வலியின் காரணமாக கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அதே போல சுரேஷ் 40 வயது மற்றும் சேகர் 59 வயது ஆகியோரும் சிகிச்சை பலனின்றி இறந்திருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இறப்பின் காரணமாக உடல் ஒரு ஆய்வுக்கு பின்பு அதற்கான காரணம் குறித்து தெரிய வரும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கள்ளச்சாராய விவகாரம் என்பது தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பையும் ஒரு பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. 9 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் மெத்தனமாக காவல்துறை செயல்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையிலே பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டனம் தெரிவித்து அறிக்கைகளை கொடுத்திருந்தார்கள். இந்த விவகாரத்திலே தமிழக அரசு தற்போது அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமை சிங் மீனா தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே கலெக்டர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கின்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு புதிய கலெக்டர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய புதிய கலெக்டராக MS பிரசாந்த் என்பவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இனி இந்த பொறுப்புகளை கவனிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன், கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா, திருக்கோவிலூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் பாண்டிச்செல்வி, திருக்கோவிலூர் உதவி காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரும் சம்பந்தப்பட்ட அந்த காவல் துறையை சார்ந்தவர்களும் தற்போது தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கினை தீர விசாரிக்கவும் இதில் தக்க மேல் நடவடிக்கைக்காகவும் உடனடியாக CBCID வசம் ஒப்படைப்பதாக ஆணையிட்டிருக்கின்றார். எனவே அது குறித்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தற்போது தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திக்குறிப்பில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே ஏற்கனவே கடந்த ஆண்டுதான் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியிலே 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள். இந்த விவகாரம் ஒரு பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலே கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை அருகில் சாராயம் காக்கப்படுவதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருந்தது. எனவே அங்கிருந்து காய்ச்சி கொண்டு வரப்பட்ட அந்த சாராய பாக்கெட்டுகளை குடித்து 9 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்களது உடல் தற்போது மருத்துவமனையிலே வைக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் பிறகுதான் உறுதியான காரணம் என்ன என்பது பற்றி தெரிவிக்கப்படும் எனவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அந்த ஊர் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த மாவட்டமும் தமிழ்நாட்டின் பல பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் ஒரே நாளில் இத்தனை சாவு ஏற்பட்டிருக்கின்றது, இத்தனை பேர் அப்பாவியாக சாராயம் குடிக்க சென்று உயிரையே விட்டு விட்டார்களே என்று வேதனையோடு கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு மோசமான சோகமான நிலை என்பது இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் உண்மையான என்ன நடந்திருக்கிறது என்பதை தீவிர விசாரித்து அதன் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த காரணமாகத்தான் இந்த வழக்கை உடனடியாக CBCID வசம் ஒப்படைக்க ஆணையிட்டு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார். இதில் யார் தவறு செய்திருக்கிறார்கள், எங்கிருந்து அந்த பொருள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ன என்பது குறித்தெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட கலெக்டர் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டும் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய SP மௌனம் காத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் நிலையில் அந்த SPயும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.